வெல்கம் டு ரம்யா டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே சுவையான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நீள் வார்க்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்னதாக பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிற அரிசியாக இருந்தால் ஊற வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த தக்காளி பேஸ்ட்டை குக்கரில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீள் வால்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. மூடி வச்சதும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தயிர், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து கொத்தமல்லியும் தயிரையும் அந்த தக்காளியோட நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி சூப்பராக வதங்கி வந்துடும். தக்காளியை பாருங்கள், பார்க்கவே டெம்ட் ஆகுதுல. இந்த ஸ்டேஜில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு கழுவி வச்சுருந்த அரிசியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு உப்பு பாருங்கள். உப்பு உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சால் உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் குக்கரை மூடி வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணால் வீடு ஃபுல்லாக பிரியாணி ஸ்மெல்லோட நல்லா மணக்க பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம். பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதுல, ட்ரை பண்ணணுன்னு தோணுதில்ல. இந்த டிஷ்ஷை ஒரு டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப உங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு தான் கேட்பாங்க. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.